guys, வணக்கம் and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர். எஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை பத்தி தான் பார்க்க போறோம். இது நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, நம்ம எடுத்துக்கலாமா, இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது, அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டை டைஜஸ்ட் பண்ணி ஒரு சில ப்ராசஸை தாண்டி நமக்கு கிடைக்கிறது தான் ஆப்பிள் சிடர் வினிகர். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்துட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். இதை எடுக்க வேண்டிய விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்காகட்டும், ஹேருக்காகட்டும், வெயிட் லாஸ் ஆகட்டும், ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஆப்பிள் சிடர் வினிகர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த் பற்றி சொல்லிடுறேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக சரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் பிளட் சுகர் லெவலை கண்டிப்பாக கம்மி பண்ணும். அது எடுத்துக்க வேண்டிய விதத்தில் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும். அண்ட் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கவே கூடாது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின், நம்ம லூஸாக இருக்கிற ஸ்கின்னை டைட்டான ஆகிறதுக்காகவும், நம்ம ஸ்டோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் பிம்பிள், ஆக்னி இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் கண்டிப்பாக கம்மி பண்ணும். அண்ட் ஹேருக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும், ப்ளஸ் ஹேர் ஃபால் கம்மி பண்ணும். அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஸ்மூத் ஆகிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர் ஹெல்ப் பண்ணுது, ஹேருக்கும் ஆகட்டும், ஸ்கின்காகட்டும். லாஸ்ட்டாக வந்துட்டு வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸுக்கு நிறைய ரிசர்ச்சே நடந்திருக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணி. ஸோ வெயிட் லாஸ்க்கு இதை மட்டுமே நான் யூஸ் பண்ணி எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை என்னால் வந்து 100% சொல்ல முடியாது, 50% வேணால் சொல்லலாம். ஸோ இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் சேம் கேலரியில் ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆப்பிள் சிடர் வினிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்பிள் சிடர் வினிகர் கொடுத்து ஃபுட் கண்ட்ரோல் இருக்கவங்க 9 kgs வெயிட் லாஸும், இந்த பக்கம் கேலரிஸ் கொடுத்து கரெக்டாக கொடுத்து ஆப்பிள் சிடர் வினிகர் எடுக்காதவங்க 5 kgsம் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் சிடர் வினிகரும் எடுத்து ஃபுட் கண்ட்ரோலும் எடுத்துருக்கவங்க நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச்சோட முடிவு. ஸோ அதுதான் ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஃபுட்டை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுட் கண்ட்ரோல் பற்றி கவலையே பட வேண்டாம். ஆப்பிள் சிடர் வினிகர் எடுக்கும்போது இதுவும் இன்னொரு ரிசர்ச் தான். என்னென்னா ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இன்டேக்கா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் உங்களோட ஃபுட் கண்ட்ரோல் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வரும். நான் இப்போ வந்துட்டு இது வெயிட் லாஸ்க்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும். ஸோ இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு பெரிய கிளாஸில் ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் ஹாஃப் லெமன். இது வந்துட்டு நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு விதம். இதில் நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இதுதான். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் ஹாஃப் லெமன். இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் என்னென்னா பல்லில் படாமல் குடிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பல்லில் படுற மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பல்லில் இருக்க எனாமல் வந்துட்டு கொஞ்சமாக தேஞ்சிட்டே வரும். ஸோ பல்லெல்லாம் படாமல் குடிக்கணும். அண்ட் டெய்லி எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நீங்கள் வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர் இன்டேக் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ண வேண்டிய விதத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை 1.5 month எடுத்துகிட்டு இருக்கேன். 1.5 monthக்கு முன்னாடி நான் என்னோட இருந்த வெயிட்டும் இப்போ இருக்க வெயிட்டும் எனக்கு 1 kg வந்து லாஸ் ஆகிருக்கு. எஸ், நான் இதை வந்துட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 1.5 month எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1 kg இப்போ தான் எடுத்துக்கேங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இனிமேல் போக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் போடல. நான் இதை குடிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு வந்துட்டு ஃபுட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் கூட நினச்சேன் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்க ஆரம்பித்த உடனே நமக்கு ஃபுட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறது நிறையவே நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெயிட் லாஸுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஆப்பிள் சிடர் வினிகரோட தண்ணி மிக்ஸ் பண்ணி அது கூட டர்மரிக் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. அது வேணும்னா உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக. நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை ரெகுலராக எடுத்துக்கவே மாட்டோம். அது பார்க்குறப்போ நம்ம ஒரு 2 நாள் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ பட் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்காகட்டும், ஹேருக்காகட்டும், இன்டேக் ஆகட்டும், எல்லாமே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்கின்னுக்காக இருந்தாலுமே கூட, ஹேருக்காக இருந்தாலுமே கூட நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான் ஒரு கப் ஆஃப் வாட்டரில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் வந்துட்டு ஒரு சும்மா கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஹேருக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு கப் ஆஃப் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றிட்டு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே வெட்டாக இருக்கும்போதே இந்த இது ஆப்பிள் சைடர் வினிகரை ஊற்றிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hour கழிச்சு மறுபடியும் நார்மல் வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். அண்ட் ஹேர் டோனராக கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்லேயே ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயும் சேஞ்சஸ் தெரியும். சேம் டோனரை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே சேம் ரேஷியோவில் நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் டோனராக. அண்ட் நீங்கள் ஒரு சில பேக்ஸ் போடுவீங்கள்ல, ஃபேஸ் பேக் போடும்போதும் ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு ட்ராப்லேருந்து 2 ட்ராப் வரைக்கும் போட்டு, ரொம்ப போடக்கூடாது, ஒரு ட்ராப்லேருந்து 2 ட்ராப் தான் போடணும். ஸோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ நீங்கள் போடக்கூடிய ஹேர் பேக்லேயும் இது ஒரு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆப்பிள் சைடர் வினிகர். இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக இன்டேக் எடுத்துக்காதீங்க. இது டேரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லது பண்ணுறதை விட நிறைய கெட்டது தான் பண்ணும். ஸோ டேரெக்டாக எடுக்கக்கூடாது. தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் போடக்கூடிய பேக்கோ இல்லை நீங்கள் போடக்கூடிய ஹேர் பேக்கோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.